அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா, திருமண சம்பந்தமான ஒரு விஷயத்தில் யாருமே மறக்கக்கூடியாத 2 நட்சத்திரங்கள் இருக்கு. பொருளாதாரம் வேண்டுமா, என்ன வேண்டுமோ வேண்டியதை வேண்டியபடி கொடுக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை நாமல் தெரிந்து வைத்திருக்கணும். அப்படி தெரிஞ்சு வைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நாம் ஒரு பெரிய வெற்றியை அடையலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த விதத்தில் என்ன சொல்றான்னா, முன்னோர்கள் எந்த ஒரு காரியத்தை தங்களுடைய திருமண சம்பந்தப்பட்டத்தில் பண்ணதில் நல்ல காரியம் செய்வதில் முன்னோர்கள் ஒரு ரகசியத்தை வைத்திருந்திருக்கிறார். ஏன் அந்த ரகசியத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வேற ஒன்றும் இல்லை, ரோகிணி நட்சத்திரம். அதாவது 27 பெண்கள் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள். சந்திரன் என்ன சொல்றான்னா, மனம் முடிச்சான். ஆனால் அவன் விரும்பி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தது யாரிடம் வாழ்ந்தான் என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரத்தோடு தான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான். ஹாப்பினஸ், தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய ஆசைக்கும் அதிகமான பற்றுபாசத்துடன் இருந்தது என்ன சொன்னா, ரிஷப லக்னம், ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் அவன் அதிக பற்றுபாசத்தோடு இருந்தான். பெரும்பாலான திருமணங்கள் என்ன சொல்றான்னா ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அந்த காலத்தில் எந்த வித பொருத்தங்களும் பார்க்காம, அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லலாம்னா ஒரு மனங்களை ஒரே குடும்பத்திற்குள் மச்சான் மாமே உறவு முறைகளிலே என்ன சொல்லலாம்னா, மாமன் உறவு முறைகள், அத்தான் உறவு முறைகளில் தான் எல்லாருமே என்ன சொல்லலாம்னா செயல்பட்டாங்க. அப்ப அவர்களுக்கு தேவை சொந்தம் விட்டு போய்விடக்கூடாது. அப்ப என்ன சொல்லலாம்னா, ரோகிணியில கல்யாணம் பண்ணிட்டான். ரோகிணி நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ண, ரோகிணி நட்சத்திரத்துல போய் கல்யாணம் பண்ணால் என்ன சொன்னான்னா, வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான். ரோகிணி நட்சத்திரத்தன்று நீங்கள் என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்யுங்கள், சக்சஸ் ஆயிரும், உறுதியா சக்சஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொன்னா வலிமையான நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கும் போது அது ஆண் நட்சத்திரம். ஆண் நட்சத்திரம், ஆணுக்குண்டான ஒரு கேரக்டர், ஆணுக்குண்டான அதாவது ஒரு சூரியனுடைய பவர்ஸ் ஆஃப் வியூகத்தை தன் கையில் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்தில் என்ன சொன்னா, பிறந்தவர்கள் நம்மளுடைய வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நன்மை இருக்கும். நன்மை இல்லாமலாம் இருக்காது. நன்மை 100% கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதை பண்படுத்தி கொண்டு வருவதற்குண்டான சக்தி கண்டிப்பாக வேண்டும். பண்படுத்தி கொண்டு வர்றதுக்குண்டான சக்தி வேண்டும். பண்படுத்த மாட்டாங்க. ஒரு சின்ன குறை இருந்தால் என்ன செஞ்சிருவாங்க, அந்த குறையை சுட்டி காட்டியே டம்ப் பண்ணிடுவாங்க. அப்ப எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மனம், திருமணம், உறவு, நட்பு, அனைத்து விதமான எந்தவித உயிர்காரகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு பெண் பார்க்க போவது, ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணுவது, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவது, தயவு செய்து ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற நாளில் பண்ணுங்க. அதற்கு சந்தர்ப்பங்கள் அது முகூர்த்தங்கள் கூடி அமையணும். அது முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா அமையாது. அமையாது என்பதனால் என்ன சொன்னா, சரி அமையலையா அப்படின்னாலும் மறுதாளி கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மறுதாளி தாலி பிரிச்சு போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தாலி பிரிச்சு போடுறதை கூட ரோகிணி நட்சத்திரத்தில் செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த தம்பதிகள் அந்யோன்யமான தம்பதிகளாக கண்டிப்பாக இருக்கும். இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம். அப்ப ரோகிணியில என்ன சொன்னா, ஒரு பொருளாதார வசதி வேணுமா, அந்த நாளில் என்ன சொல்றேன்னா ஒரு பணத்தை என்ன சொன்னா பேங்க்ல போய் போடுங்க. பணத்தை பேங்க்ல போய் போடுங்க. ஏன்னா சந்திரன் உச்சமாகிறது ரிஷபராசியில போய் உச்சமாறான்.
அப்போ சந்திரன் உச்சமாகிறது ரிஷப ராசியில் போய் உச்சமாகும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த நாளில் வந்து ரோகிணியை வந்து மாதத்தில் ஒரு நாள் குறித்து வச்சிருக்கணும். குறித்து வச்சுட்டு அந்த நாளில் போய் பேங்கில் பணம் போட்டீங்கன்னா அந்த பேங்குக்கும் நமக்கு ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் ஆகும். அட்டாச்மெண்ட் ஆகிறது என்பது கடன் வாங்க போகிறதுக்கு இல்லை, கிடையாது, அடிக்கடி பணம் போட போகணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செயலாக்கத்தை வந்து பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ ரோகிணி நட்சத்திரம் எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மொத்தத்தில் வந்து 10 நட்சத்திரங்கள் சுப நட்சத்திரங்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதில் ரோகிணி ஒன்று. அதில் நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பெரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தது மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகம் இருக்கா, அந்த கிரகத்தால் ஒரு அமிர்தமான யோகம் உண்டு. அமிர்தத்தை வந்து கண் முன்னாடி பார்ப்போம். அமிர்தம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன, இந்த ராகு கேது சனி மாந்தி சம்பந்தப்படாமல் இருக்கணும். ஒரு காரியத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அந்த அனுபவத்திற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கெடுக்கிற இந்த 4 பேர் தான். இவங்க சம்பந்தப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னா, எந்த கிரக ராகு கேதுகளே இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கேது இருந்தாலும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தாச்சுனால கேதுவால் வந்து என்ன சம்பா இன்னைக்கு பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் யார், கேதுவுடைய ஆதிபத்தியம் தானே. அவர்கள் பாருங்க எல்லாமே வந்து என்ன சொன்னா அண்டாவில் சோறு வச்சு வந்து நிறைய போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து வலிமையாத்தாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது. அப்ப கேது ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது வந்து என்ன சொன்னா ஒரு யோகத்தை கண்டிப்பாக மறைபொருளாக கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதை போய் எப்படி வெளியே சொல்ல முடியும்? வெளியே சொல்ல மாட்டாங்க. அது கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அதனால் என்ன சொல்றாங்கன்னா வந்து உயிர்காரகம் பொருள்காரகம் இல்லற இன்பம் குழந்தைகளுடைய வலிமை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு காரியத்தில் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள், பெரிய வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து இன்னொரு நட்சத்திரம், மறக்கவே முடியாத நட்சத்திரம், ஒரே ஒரு நட்சத்திரம், சுவாதி. சுவாதி என்று சொன்னால் ஜோதி. சுவாதி என்று சொன்னால் ஜோதின்னு அர்த்தம். அந்த ஜோதி என்று சொல்லக்கூடியது சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று மழை பெய்யும் போது முத்து சிற்பி மழை நீரை வாயில வாங்கிடும். அந்த ஒரு துளி நீர் தான் என்னது, முத்து. ஏன்னா அப்போ வந்து என்ன சொல்றான்னா வந்து சுவாதி என்று சொன்னால் ஜோதி. இந்த நட்சத்திரத்தில் வந்து யார் ஒருவருக்கு நீங்கள் திருமணம் முடித்தீர்கள் என்று சொன்னார் கணவன் மனைவி அந்யோன்யமா இருப்பாங்க, அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பாங்க. இதை நான் வந்து எங்க வீட்டுல ஒரு திருமணத்தை சுவாதி நட்சத்திரத்துல நடத்தினேன். எல்லாரும் கேட்டாங்க, என்ன சுவாதி நட்சத்திரத்தில் நடத்துறேன், எனக்கு பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான், கரெக்டா பண்ணும், நல்லா இருக்கும். அந்த ஃபேமிலி வந்து நான் சொன்ன ஒரு மனமொத்த அந்யோன்யம் உள்ள தம்பதிகளாகவும் எதிலும் விட்டு கொடுக்க முடியாத விட்டு கொடுக்காத ஒரு தன்மையிலும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நமக்கு வந்து இந்த நட்சத்திரத்துக்கு கிடைச்ச பெருமை. நமக்கு கிடைச்ச பெருமை இல்லை, நட்சத்திரத்துக்கு கிடைச்ச பெருமை. ஒன்றை பரிச்சித்து பார்க்கிறோம், அது வெற்றி கிடைக்கிறது. அந்த பரிச்சித்து பார்ப்பதை வந்து என்ன சொல்ல நம்ம வெற்றியாக நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்லலாம்னா அந்யோன்யமான தம்பதிகளாக வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு இல்லையா? எந்த வயசிலும் வந்து இணை பிரியாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறோம். கல்யாணமெல்லாம் முடிச்சுட்டா இனிமே என்ன செய்ய அப்படின்னா ஒரு மருதாளி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வாழ்க்கையில ஒரு 30 நாள் எல்லா மனிதனுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். இல்லற வாழ்க்கையில் இருப்பீங்க, ஏடகுடமான நட்சத்திரத்துல கல்யாணத்தை பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 30 நாள் கணவன் மனைவி சேரக்கூடாது, சாப்பிடலாம், ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்கலாம், இல்லற இன்பத்தை அனுபவிக்கூடாது. ரோகிணி அல்லது சுவாதி இதுல மூர்த்தம் வருதான்னு பாருங்க. மூர்த்தம் வந்தால் கண்டிப்பாக வந்து மருதாளி வந்து உங்க வீட்டிலேயே வந்து என்ன சொன்னாலும் விளக்கு குத்து விளக்குல ஏற்றி அழகாக நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மருதாளி கட்டி விடுங்கள். பழைய தாலி என்ன சார் செய்யறது அப்படின்னா, பழைய தாலி ஒண்ணுமே செய்ய வேண்டாம், யாரும் செலவழிக்க வேண்டிய அவசியம். பழைய தாலியை உருக்குங்க, ஆசாரிட்டு போய் வந்து என்ன சார் திரும்ப வந்து அதே
வேறு மாதிரியான தாலி, அதை உங்கள் தாலியவே உங்களுக்கு என்ன எம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எம்பளத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா ஏற்றுங்க, செய்யுங்க, ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வாங்க. கொண்டு வந்து என்ன சொன்னான்னா ரோகிணியோ அல்லது என்ன சொன்னோன்னா சுவாதியோ, ரெண்டாவது என்னை பொறுத்தவரை என்ன சுவாதி நட்சத்திரத்தில் செய்யலாம், ரோகிணி நட்சத்திரத்தில் செய்யலாம். இணைவறியாத தம்பதிகளாகவும் அந்யோன்யமான தம்பதிகளாகவும் காலமெல்லாம் என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக வந்து நன்மையாக இருப்பீர்கள். இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள். இதை எல்லா மனிதன் என்ன சொன்னானா எண்ணத்தை காலத்தை மதியுங்கள். நல்லோர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும். நல்லோர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும். இது சத்தியமான உண்மை. இந்த நாளும் கோளும் என்ன சொன்னானா செய்யும் என்று சொல்லக்கூடிய விதி ஒரு மனிதனுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் சுவாதி நட்சத்திரம் ஜோதியிலும் பெரும் ஜோதி, அற்புதமான ஜோதி. அதனால் இதையும் ரோகிணி நட்சத்திரத்தையும் அடிக்கடி வந்து என்னென்ன தேவைகளுக்காக நற்காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னார். சில பேர் என்ன செய்வீங்க, ஐயையோ முடக்கு ராசிங்க, எனக்கு அந்த ராசி வந்துச்சு. அதாவது வந்து முடக்கு ராசி என்பதை பற்றி இன்னொரு விரிவான ஒரு பதிவு இருக்கிறது. அதை அடுத்த வாரம் வந்து திங்கட்கிழமைக்கு மேலே அந்த பதிவுகளை நான் போடுறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்களே சரி பண்ணிக்கலாம். எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இலகுவாக வாழ்வியல் பரிகாரமாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. அதனால் என்ன சொல்லலாம்னா வந்து ரோகிணியும் சுவாதியும் சிறப்பிலும் அற்புதமான சிறப்பான நட்சத்திரங்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது இல்லற வாழ்க்கைக்கும் பொருளாதார மேன்மைக்கும் நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக பெரு வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் சாஸ்திர சம்பிரதாயம் தான், நாம் கிடையாது. நாம் வந்து சொல்லுவதற்கு கடமைப்பட்டவர்கள். பரிட்சித்து பார்த்தோம், சொல்லிவிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ரோகிணியையும் சுவாதியையும் மாதத்தில் 2 முறை வரும். அந்த நாளில் பயன்படுத்தி பாருங்கள். நற்காரியங்களுக்காக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.